வெல்கம் பேக். ஸோ ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பார்ட் 3 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைன்கிராஃப்ட் 3ல் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் சக்கில் எங்களுக்குன்னே தெரியல. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தூங்கிட்டு நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எஸ்கேஸ் காலையில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ கேரக்டர் மாதிரி சரி ஓகே பரவாயில்ல விடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார்ம் ரெடி பண்ண போகிறோம். என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப் ஃபார்ம் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபென்ஸு தேவை. ஸோ ஃபென்ஸுக்கு தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பதிலாக அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சில ஷீப்ஸை வந்துட்டு லீஸ் கொடுத்துட்டு அதை வந்துட்டு நல்லா கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஷீப்புக்கும் வந்துட்டு வீட்டு கொடுத்துட்டு டேம் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக இருக்க போகும்போது இது 2 ஷீப்பை வச்சுட்டே நம்ம வந்துட்டு ரீப்ரொடெக்டட் பண்ணி வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றாதீங்கடா. ஓகே ஸோ இது லெட்டு கொடுத்துட்டு கட்டினக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த ஃபார்மை இல்லை வீட்டுக்குள்ளே வேண்டாம், ஓரமாக கட்டி போட்டுருங்க. அதுக்கு இது வேணும், இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே வச்சிடலாம். அன்லீஷ் நிறைய அன்லீஷ் வந்தீங்கன்னா போட்டோம் மாட்டானுங்க. ஓகே ஸோ வந்துட்டு 2 ஆட்டை இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாகி போன் இங்கே பாரு, போன் ஒரே போன் தான் இருக்கு. கம்மு தான் தலை பற்றி சூப்பர்ரா. ஒரே அதில் டைம் ஆகிட்டு கம் ஹியர். ஓகே ஸோ இதுதான் வந்து நம்மளோட டாகி. ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு 2 ஷீப்பு ஒரு டாகி இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு டாகிக்கு வந்துட்டு வீடு கட்டிட்டு வந்துடுவோம். அதுக்கும் முன்னாடி ஷீப்புக்கு ஃபார்ம் கட்டிட்டு டாகிக்கு வீடு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் முடியும், லைக் 10 மினிட்ஸ். ஏற்கனவே நிறையா வீடியோஸ் வந்துட்டு 21 அந்த மாதிரி அனாவசியமாக டைம் எடுத்துட்டோம். ஸோ இந்த இதில் நாங்கள் வந்துட்டு தேவையான விஷயங்களை மட்டுமே பண்ண போகிறோம். பட் வாங்க இப்போது இது 2த்தையும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே மறுபடியும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அங்கே இருக்கோம், வெளியே வந்துட போகுது. ஓகே ஸோ இதை அன்லீஸ் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஃபென்ஸ் ரெடி பண்ணுவோம். ஃபென்ஸு அன்லீஸ். ஓகே அன்லீஸ். ஓகே நீ சுட்டு எங்கடா அது மேலே இருக்கும். குசும்பு சரி பரவாயில்ல, அது வாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம வந்துட்டு அண்ணா இது டைமிலுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போவே 3 நிமிஷம் இருக்குது ஃபென்ஸ் எடுக்க. என்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஸோ கிராஃப்டிங் டேபிள்குள்ளே போயிட்டு வந்துட்டு ஃபென்ஸுன்னு டைப் பண்ணணும். ஃபென்ஸு டைப் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 2 ஸ்டிக்கு மட்டும்தான் தேவை. ஸோ ஸ்டிக்கு செய்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட 99 ஸ்டிக்ஸ் இருக்குது. 2 ஸ்டிக்கு தேவை. பட் நமக்கு ஒரே ஒரு ஃபென்ஸ் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். ஒரு ஃபென்ஸ் கேட்டு. ஓகே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது இருக்குன்னு தெரியல. இங்கே தான் பண்ண போகிறோம். எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துருங்க. 6 எல்லாம் 6 இதாக இருக்குது, கொஞ்சம் 12 தான் இருக்குது. 2 அவ்வளோதான் முடிஞ்சு. போதும் ரொம்ப பெருசு வேண்டாம், அவ்வளோதான் முடிஞ்சு. இவ்வளோ பெருசு காட்டு செய்யணும். ஓகே க்ரியேட்டிவில் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? ஓகே ஒரே நிமிஷம். நாங்கள் வந்துட்டு க்ரியேட்டிவில் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம். இது கண்டினியூ பண்ணாண்டா.
ஸோ கைஸ் ஒரே நிமிஷம் நாங்கள் வந்துட்டு கிரியேட்டிவ்குள்ளே போயிட்டு வந்துட்டு கட் பண்ணுறோம். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட்டுக்குட்டிக்கு வந்துட்டு ஃபென்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு க்ரியேட்டிவே போகல, சர்வைவல்லே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வளைச்சிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் தலையை உள்ளே விட்டுக்குது. ஆமாம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு க்ரியேட்டிவில் போகாமல் சர்வைவலில் போயிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். சில இடத்துல எல்லாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம். ஸோ டாகிக்கு வந்துட்டு வெளியே கட்டலாமா வீட்டுக்குள்ளே கட்டலாமான்ட்டு கோல். ஓ ஏய் ஸோ கோலை தோண்டி நான் கட்டிட்டேன். இந்த கோல் இருக்கிற இடம் டாகிக்கு இவ்வளோ பெரிய வீடு. நம்ம பெட்ரூமே இதோட குட்டியாக தான் இருக்கும். ஆமாங்க. ஸோ இதை விட கொஞ்சம் பெருசாகவே இது பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாகி வந்துட்டு உள்ள போக முடியாது. ஸோ பெயிண்டிங்குக்குள்ளார வரமாட்டேங்குது. ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு ரூஃப் பெயிண்டிங் வந்துருச்சு. பரவாயில்ல. பெயிண்டிங் இந்த சைடு போட மாட்டேங்குது. ஓகே ஆடு ஆடு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆடு யார் வீடு கட்டி விட்ட நீ எது கொஞ்சம் வந்த நாய்க்கு ஒரு ஓட்டம் ஓடு. ஐயோ எப்போ பார்த்தாலும் ஸ்டாண்ட் எடுக்கும்போது தான் போங்க 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 போயிருங்க போயிருங்க போங்க 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 போங்க. ஒன்றை மட்டும் ஸ்டாண்டு பழைய எடுத்த சமயம். ஓகே வாங்கடா. சி வாடா வாடா வாடா. லேண்டன் வச்சுக்கலாமே. ஓகே உட்காரு கொஞ்ச நேரம் உட்காரு. கம்முன்னு உட்காரு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடுக்கு வீடு கட்டியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாய்க்கும் வீடு கட்டியாச்சு. ஸோ நாய்க்கு வீடு கட்டணும். 2 ஆடை எடுத்துகிட்டு போகணும். வாங்கடா 2 ஆடை வாங்கடா. ஸோ அதுக்கு ஏமே பண்ணல வா ஏமே பண்ண. ஓ ரொம்ப அழகு தான். ஒவ்வொரு இடம் வாங்க முட்டி சவாதீங்க. சூப்பர் நல்லா ஸ்மூத்தாக வந்துட்டீங்க எல்லோரும். ஸோ இப்போ வந்துட்டு இதை அன்லீஸ் பண்ணிவிட்டு வீட்டு கொடுத்துட்டு வீட்டு கொடுத்தா அது வந்து குட்டி போடும். டே என்னடா கேட்டு மூடு போகிறோங்க குசாடு. அதே குசா அமைதியாக ஒரு நிமிஷம். நாங்கள் வீட்டை எடுத்துட்டு வந்துடுவோம். வளர்ந்துருச்சா? வளரல. அது வீட்டே இல்லை. அது வீட்டு இல்லை இல்லை வீட்டாக இருந்தால் இன்னத்துக்கு வளர்ந்துருக்கும். கொஞ்சமாச்சு காமன் சென்ஸ் கொடுத்துக்கோங்க. இருங்க 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 இல்லை உங்களுக்கு. ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராஃப்டிங் டேபிளில் வந்துட்டு வீட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஏன்னா கிராஃப்டிங் டேபிள் எப்படி வீட்டு இருக்கும்? நான் சேமித்து வச்சுருப்பேன்னு நினச்சி கிராஃப்டிங் டேபிள் நம்பர் லார்ஜ் செஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா வந்துட்டு நான் ஆட்டுக்கு சாலமான் ஃபிஷ் கொடுக்க வேண்டியது தான். ஆட்டுக்கு சால்மான் ஃபிஷ் கொடுக்க வேண்டியது தான். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு ஆடு கொடுக்கவும் முடியாது. ஒரே ஒரு ஆடு தான் இருக்கு. வாடா பலியாடு. அதே வா ராஜாக்கு 2 கதவு. அச்சோ பெட்டி திறந்துட்டு வாடா உள்ள. கிட்ட உனக்கு ராஸ்கோல்மாடா. ராஸ்கோல்மாடா ஏறி குதிச்சா போய் வாங்கடா. குட் பை. இப்போ வீட்டில் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுன்னு அது வீட்டை லேண்டன் வைக்கணும்டா. டார்ச் நம்மளுக்கு மட்டும் லேண்டன் அதுக்கு மட்டும் டார்ச். இதெல்லாம் நியாயமா இல்லை. நோ டிஸ்கிரிமினேஷன். எப்போவுமே எந்த இதுக்கும் இருக்கக்கூடாதுங்க. பெருசாக இருந்தாலும் இருக்கக்கூடாது. ஓரமாக வச்சுக்கணும். ஓகேடா நாய் இந்த போட்டோம் போட்டா இதை பார்த்துட்டு பிடிக்கலன்னா மாற்றிக்கோ. ஐயோ உனக்கு கொன்றுவேன்.
இந்த சைஸுக்கு இதுதான் இருக்கும் போல. இங்கே ஒன்று வச்சுக்கோ. பரவாயில்ல. ஃபோட்டோ பார்த்து வெளியாகிட்டு அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்டை எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம ஏதோ ஒன்று வெட்டணும். அதுலேருந்து போன் கிடச்சிது. எது? ஃபிஷ்ஷில் இருந்து காடு. நம்ம எதுக்கு இப்போ பறக்கிறோம்? சர்வைவலில் தான் இருக்கு. பறக்க வீட்டு வாங்க. அது வீட்டு அது வைக்க சொன்னான்ல, யூ ஒன்லி டோன்ட் ஹவ் சென்ஸ். இது என்னது? வீட்டா? பாப்போண்டா. இன்னி கொஞ்சம் வீட்டு தான். வீட்டு தான். நம்ம வீட் ஃபார்ம் வளர்றதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேன். சிவா கிரியேட்டிவ் போயிட்டு வீட்டை எடுத்துகிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா வீட்டை தேடி அலைய வேண்டியது. ஆமாம், வீட்டை தேடி அது வில்லேஜுக்கு போவோமா? ஐயோ சரி, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு வீட்டை தேடுவோம். பரவாயில்ல, ஏதோ பக்காக இருக்கும் போல. இவன் பேர் என்னது? ஒரு நேம் டாக் வச்சா நல்லா இருக்கும். இந்த உனக்கு லெதரை ஃபீட் பண்ணுறேன். இல்லை சாப்பிடல, மீனை ஃபீட் பண்ணலாம். மீன் சாப்பிட மாட்டியா? பீஃப் தான் சாப்பிடுவியா? வெட்டிட்டு வரேன். பக்கத்தில் ஒரு வண்ணி இருக்கு. போச்சு அது என்னது? போச்சு ஒன்னெல்லாம் வெட். ஐயோ ஒரு ஹட்ஸா பாருங்க, ஆட்டுக்குட்டியை வந்துட்டு துன்புடுத்துறா. மாடு தான் எனக்கு வேணும். ஸோ பீஃப் தான் வந்துட்டு நாய் பொதுவாக சாப்பிடும். இல்லை எது பன்னி சாப்பிடும். பன்னி இந்த போக்கு சாப்பிடும். பட் நாங்கள் பீஃப் சாப்பிட்டு தான் வளர்க்கி. அது போர்க்கு. நீ நினச்ச மாதிரி போர்ச்சுகல் கிடையாது. என்னடா? ஓகே, அதே மாதிரி வெட்டக்கூடாது. கம்முன்னு போயிடணும். ஓகே, பார்த்துட்டு போயிடணும். ஆமாம், அங்கே தூரத்தில் ஏதோ வீட்டு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சிக்கன் கூட ஃபீட் பண்ணலாம். எது வேணாலும் ஃபீட் பண்ணலாம். பட் சிக்கன் ஃபார்ம் கூட பண்ணலாம். ரெண்டு பேர் நம்ம கிட்ட தான். அதான் துணி ஷாட். இப்போ கடைக்கு போகிறீங்க வாத்தா சிக்கனா? சிக்கன் ரா சிக்கன். நாளைக்கு இந்த சிக்கன் தான் தேவைக்கு கொடுத்துடலாமா? சார்ஜ் 2% தான் இருக்கு. முடியா? 2 பண்ணிக்கலாம். ஃபார்ம் கட்டியாச்சு. ஃபீட் பண்ணிட்டு டக்குன்னு ஃபீட் பண்ணணும். ஃபீட். ஸோ இன்னோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய் ஃப்ரம் பிடி தமிழ் கேமிங். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சேவ் பண்ணிக்கோங்க. பாய்.